கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆதி அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்திற்கு அன்போடும் மிக தாழ்மையோடும் அழைக்கிறோம். அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் பாகத்திற்கு உங்களை ஒரே ஞான கண்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் இருக்கிறேன் என்று சொன்ன நானே சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இந்த 5ஆம் பாகத்தில் மரியாளின் புருஷனாகிய யோசேப்பை குறித்து ஒரு சில காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், யாக்கோப்பு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் என்று எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு வாசித்தேன், அதை நானும் அறிந்திருக்கிறேன். எழுதியிருக்கிறதை வாசித்தால் மட்டும் போதாது, என் சகோதரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தகுதி உள்ளவராய் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. கள்ள ஊழியர்களும் போதகர்களும் எழுதியிருக்கிற எழுத்தின்படி அவர்கள் அறிந்து கொண்டு உங்களையும் கொள்ளுகிறார்கள். நாங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை பெற்றுக் கொண்டோம். ஆனால் கள்ள போதகர்கள் எழுதியிருக்கிறதை எழுத்தின்படி இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் பிறந்ததால் இயேசு மரியாளின் மகன் என்றும், இயேசு யோசேப்பின் மகன் என்றும், இயேசு பிதாவின் மகன் என்றும், இயேசு தாவீது மகன் என்றும், இயேசு மாமிசத்தின்படி போதித்தவர்களால் இயேசுவையே மாமிசத்தின்படியே அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும், அதாவது உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் கிறிஸ்துவின் சபை விசுவாசிகளுக்கும் அறிவிக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் வேத புரட்டர்களின் மத்தியில் நாங்களோ இயேசுவே கிறிஸ்து என்றும், அவர் ஒருவரால் மட்டுமே ரட்சிப்பென்றும், அவர் ஒருவரே மீட்பர் என்றும், வேத வாக்கியங்களின்படி அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள மகிமையின் பிதாவென்றும், வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கிருபையினாலே சபை விசுவாசிகளுக்கு அறிவித்துக் கொண்டு வருகிறோம். அதாவது உங்களுக்கு நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக மரியாளின் புருஷனாகிய யோசேப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. சகோதர சகோதரிகளே, நான் வாசித்த வசனத்தோடு கூட வைத்தியனாகிய லூக்கா எழுதின 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நசரேத்தூரில் இருந்து யூதா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். நன்றாய் கவனிங்கள். நான் வாசித்த இந்த
3 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே, மீண்டும் கூறுகிறேன், அவர்கள் கூடி வரும் முன்னே, அதாவது அவர்கள் இருவரும் கணவனும் மனைவியாகவும் கூடி வாழ்வதற்கு முன்னமே மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அதன் பிறகு அந்நாட்களில் உலகெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தபோது யோசேப்பு தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடினால் யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதுவதற்காக கலிலேயாவில் உள்ள நகரமாகிய நசரத்தை விட்டு யோசேப்பு புறப்பட்டு யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்னும் நகரத்துக்கு சென்றான். பெத்லகேம் தாவீதின் நகரமாகும். அந்த இடத்தில் அந்த நேரத்தில் மரியாள் பரிசுத்த ஆவியினாலேயே கர்ப்பவதியாய் இருந்தால். அறிவு உள்ளவர்களே கவனிங்கள், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எந்த தொடர்பும் எந்த உறவு முறையும் இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் முதல் முறையாகவும் ஒரே முறையாகவும் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானவள் மரியாள் ஒருவள் மட்டுமே. அப்படியானால் மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு ஒரு வளர்ப்பு தகப்பன் மட்டுமே. இரண்டாவதாக மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு ஒரு நீதிமான். வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு எழுதின 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இந்த உலகத்தை வார்த்தையினாலே சிருஷ்டித்த மகிமையின் தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறபடினால் மத்தேயு எழுதின முதல் சுவிசேஷத்திலேயே யோசேப்பை நீதிமான் என்று அழைக்கிறார். வசனத்தை குறிப்பிடுகிறேன், எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தருடைய பார்வையில் யோசேப்பு ஒரு நீதிமானாயிருந்தும் மரியாளை தள்ளிவிடவில்லை. ஏன், எதற்காக என்றால் ரகசியமாக யோசித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். நான் வாசித்த வசனங்களின்படி யோசேப்பு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாய் இருந்தும் யோசேப்பு மரியாளை நியாயப்பிரமாணத்தின்படி தள்ளிவிடவில்லை. ஏனென்றால் யோசேப்பு கர்த்தருடைய தூதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் மரியாள் கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றது போலவே தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறபடினாலே மரியாளின் புருஷனாகிய யோசேப்பை வளர்ப்பு தகப்பனாக ஒரே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை பயன்படுத்தினார். ஆகவே அன்பார்ந்த ரோமன் கத்தோலிக்கர்களே மற்றும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுபவர்களே, இப்பொழுதாவது கர்த்தருடைய தூதனின் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ரட்சகர் ஒருவரே, அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமீன். யோசேப்பை குறித்து மூன்றாவதாக சொப்பனத்தினால் கர்த்தருடைய தூதனால் வழிநடத்தப்பட்ட யோசேப்பு. வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்றான். கிறிஸ்தவர்களே கவனியுங்கள். மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு நித்திரையில் தூங்கிக் கொண்டிருந்தான். இருந்த போதிலும் யோசேப்பு கர்த்தருடைய தூதனின் கட்டளைக்கு
அதாவது கர்த்தருடைய தூதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நீங்கள் எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? அல்லது ரோமன் கத்தோலிக்க போதனைகளிலும், புரோட்டஸ்டன்ட் போதனைகளிலும், பெந்தகோஸ்த் போதனைகளிலும், யெகோவாவின் சாட்சிகள் போதனைகளிலும், இன்னும் பல கட்டிட ஆலயங்களின் போதனைகளிலும், அநேக கள்ள போதனைகளினால் உண்டாகும் போதனைகளினால் நித்திரையில், உறக்கத்தில், அதாவது நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? அன்று கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு அறிவித்தது போலவே இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளுங்கள். நன்றாய் கவனிங்கள். மரியாளிடத்தில் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் தாவீதின் குமாரனாக வந்தவர் யார்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானவன் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இவர் ஒருவரே மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோசேப்புக்கும் ஒரே இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமேன். 4வது மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு கர்த்தருடைய தூதனால் வழி நடத்தப்படுதல். மத்தேயு 2 அதிகாரம் 13 அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். விசுவாசிகளே கவனிங்கள். யோசேப்பு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மனைவியாகிய மரியாளை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொண்டதால் கர்த்தருடைய தூதன் யோசேப்பின் சொப்பனத்தில் வந்து, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் மரியாளையும் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி செல், நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் எகிப்திலேயே இரு என்று யோசேப்பின் இடத்தில் சொன்னான். யோசேப்பு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தான். ரோமன் கத்தோலிக்கர்களே, கள்ள சபை போதகர்களே மற்றும் கிறிஸ்தவ விசுவாசிகளே, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் யோசேப்பினிடத்தில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் கர்த்தருடைய தூதன் உங்கள் சொப்பனத்தில் பேசினதை கேட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? அப்படி நீங்கள் கேட்டிருந்தால் இயேசுவே கிறிஸ்து என்றும் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார் என்று அறிக்கை செய்திருப்பீர்களே. ஆனால் நீங்கள் அறிக்கை செய்பவர்களாக இல்லை. நீங்களும் அறிக்கை செய்வதற்காகவே இந்த நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுதாவது கர்த்தருடைய தூதனின் சத்தத்தை கேட்டு விக்கிரக ஆராதனை செய்வதை விட்டுவிடுங்கள். தேர் இழுப்பதை விட்டுவிடுங்கள். ஜெபமாலை உருட்டுவதை விட்டுவிடுங்கள். திரு குடும்ப பக்தி மாலை வாசிப்பதை விட்டுவிடுங்கள். வேதத்தை வாசியுங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். மரணம் யாருக்கு எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது. நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மனம் திரும்புங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசேப்புக்கும் ஒரே இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமேன். மரியாளின் புருஷனாகிய யோசேப்பை குறித்து 5வதாக மீண்டுமாக யோசேப்பு கர்த்தருடைய தூதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 19, 20 வாசிக்கிறேன். ரோம கத்தோலிக்கர்களே, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு
போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். நன்றாய் கவனிங்கள். மரியாளின் புருஷனாகிய யோசேப்பின் கீழ்ப்படுதலை பாருங்கள், நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய தூதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான். பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ என்றான். ஓடி போனான். இப்பொழுது அதே கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, குழந்தையை கொல்ல முயன்றவர்கள் இப்பொழுது இறந்து போனார்கள். நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு நீ இஸ்ரவேல் தேசத்திற்கு போ என்றான். யோசேப்பு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலுக்கு போனான். யோசேப்பு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு ஓடி போ என்றால் போனான். இஸ்ரவேல் தேசத்திற்கு வா என்றால் வந்தான். இதுவே கர்த்தருக்கு கீழ்ப்படிதலாகும். ரோமன் கத்தோலிக்கர்களே மற்றும் கட்டிட ஆலய பாடுகளுக்குள் இருக்கும் விசுவாசிகளே, இந்த செய்தியை கேட்டாவது கர்த்தருடைய தூதின் சத்தியத்திற்கு யோசேப்பை போலவே கீழ்ப்படியுங்கள். மனிதர்களை வணங்குவதை விட்டுவிடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்களிடத்திலும் பேசுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஒரே இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமேன். ஆறாவதாக, யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். எழுதியிருக்கிற வசனத்தின்படியும் எழுத்தின்படியும் யோசேப்பின் குமாரன் என்று எழுதியிருக்கிறது. எழுத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோசேப்பின் குமாரனா, தாவீதின் குமாரனா, நேசகுமாரனா, மனுஷகுமாரனா, பிதாவின் குமாரனா, தச்சனுடைய குமாரனா, அல்லது மரியாளின் குமாரனா, அல்லது தேவகுமாரனா? யோசேப்பு யார் என்றும் இயேசு கிறிஸ்து யார் என்றும் வார்த்தையாகிய வசனத்தின்படி உங்களுக்கு மீண்டுமாய் காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். மட்டுமல்ல, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் காண்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நான் வாசித்த 2 வசனங்களில் ஒரு கன்னிப்பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அந்த குமாரனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கடைசியாக உங்களுக்கு கூறுகிறேன், நமக்கு வார்த்தையே நமக்கு இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும், திருத்துவத்தின் மேல் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர்கள் என்று இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவர்கள் என்று இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நித்திய பிதா, நித்திய பிதாக்கள் என்று இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே சமாதான பிரபு எனப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி
ரட்சிக்க மனுஷனாக வந்தார். திருத்துவ கள்ள போதகர்களே மற்றும் யெகோவாவின் சாட்சிகளே, இந்த நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எவனாக இருந்தாலும் மன்னிக்கவும், யாராய் இருந்தாலும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியவே முடியாது. அதாவது மோட்சம் என்றும் பரலோக ராஜ்யம் என்னும் தேவனுடைய இடத்திற்கு சென்றடைய முடியவே முடியாது. நீங்கள் இப்போது கூறுங்கள், இயேசு கிறிஸ்து யாருடைய மகன் என்று? யோசேப்பின் மகனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லவே இல்லை. மாறாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரே இரட்சகராக வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். ஏழாவதாக, யோசேப்பு முதற் பேரான குமாரனை பெருமளவும் மரியாளை ஆதரிந்தான். அன்பார்ந்த ரோமன் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்களே, யெகோவா சாட்சிகளே, மாணவர்களே மற்றும் கட்டிட வழிபாட்டில் தங்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் என் இரத்த சொந்தங்களும் என் உறவுகளும் என் நண்பர்களும் உலகெங்கும் நீங்கள் வாழுகிறீர்கள். நீங்கள் என் மீது கோபம் பட வேண்டாம். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆகவே இது எனக்கு இயேசு கிறிஸ்துவின் கட்டளையாய் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். மரியாளை குறித்தும் மரியாளின் புருஷனாகிய யோசேப்பை குறித்தும் பார்க்கலாம் வாருங்கள். இந்த உலகத்தில் அநேகர் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர்தான் இயேசு கிறிஸ்து என்று போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இருக்கட்டும், செய்திகளுக்குள் வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:25 மிக மிக முக்கியமான வசனம். வாசிக்கிறேன், கேளுங்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பெயரிட்டவன் யார்? யோசேப்பு. கத்தோலிக்கர்களே கவனியுங்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும், அதாவது மரியாள் முதல் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் வரையிலும் யோசேப்பு மரியாளை அறியவில்லை. ஏனென்றால் மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாய் இருந்தால். 6 அறிவு உள்ள போதகர்களே, நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளை அறியாதிருந்து மாமிசத்தில் வந்து பிறந்தவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இயேசு என்ற பெயருக்கு ரட்சிப்பு என்று பொருள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பெயர் இயேசு. இது யெஷுவா என்பது கிரேக்க சொல்லாகும். இதன் அர்த்தம் இரட்சகர். மத்தேயு 1:21 கிறிஸ்து என்பதின் அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும் இவரே வரப்போகிற மெசியா என்பதை குறிக்கும்படி இயேசு கிறிஸ்து என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 1:25 மீண்டும் வாசிக்கிறேன், கேளுங்கள். மிகவும் முக்கியமான வசனம். மரியாள் முதல் குமாரனை பெற்ற பின்பு யோசேப்பு மரியாளை அறிந்தான். தேவனாகிய கர்த்தர் மரியாளையும் யோசேப்பையும் முன் குறித்த திட்டத்தை நிறைவேற்றின பின்பு மல்கியா 2:15 வாசிக்கிறேன், கேளுங்கள். விசுவாசிகளே, நீங்களும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிங்கள். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஆவி அவனிடத்தில் பூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளைய வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். பூரணமான தேவனாகிய சிருஷ்டிகர்த்தர் ஆதாமை தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாகவே
மக்களை சிருஷ்டித்தார். ஏனென்றால் நல்ல தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படித்தானே, அதாவது பரிசுத்தமான குழந்தைகளை பெறுவதற்கு தானே மரியாள் முதல் குமாரனை பெற்ற பின்பு மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு மரியாளை அறிந்த பின்பு அவளுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள். கோபப்பட வேண்டாம் கத்தோலிக்கர்களே, வாருங்கள், உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனத்தையே உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55ஆம் 56ஆம் வசனங்களில், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி இப்படியாக இயேசு கிறிஸ்து வளர்ந்த சொந்த ஊரிலே பேசுவதை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்துள்ளார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் 4 ஆண் பிள்ளைகளும் பல பெண் பிள்ளைகளும் பிறந்திருந்தார்கள். எத்தனை பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. முதலாவதாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மகனாகிய யாக்கோப்பு. இவன் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோப்பு. இவன் முதலில் இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று நம்பவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இந்த யாக்கோப்பை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து பின்பு யாக்கோப்புக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். அதன் பிறகு அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசம் வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய தொடங்கினான். யாக்கோப்பு என்ன ஊழியம் செய்தான் என்பதை பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 11 முதல் 13ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அப்பொழுது கூடியிருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவாரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோப்பு அவர்களை நோக்கி, சகோதரர்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் வாசித்த வசனங்களின்படி யாக்கோப்பு எருசலேம் சபையோருக்கு முப்பராக இருந்தார் என்றும் எல்லா அப்போஸ்தலர்களோடும் இருந்திருக்கிறார். மீண்டுமாக ஒரு ஆதார வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பை தவிர அப்போஸ்தலரில் ஒருவரையும் நான் காணவில்லை. ரோமன் கத்தோலிக்கர்களே, நன்றாய் கவனிங்கள். இந்த யாக்கோப்பு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மகனாக பிறந்ததால் யாக்கோப்பு இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் என்று அழைக்கப்படுகிறான். இவன் எருசலேம் சபையோருக்கு மூப்பனாயிருந்து சுமார் கிறிஸ்துவுக்கு பின்பு 45 ஆண்டு முதல் 50 ஆண்டு வரையிலும் யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபத்தை எழுதினான். இதுவே புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் முதலாவதாக எழுதப்பட்டதாக எண்ணப்படுகிறது. பிறகு யாக்கோப்பு பாரம்பரிய நம்பிக்கையின்படி எருசலேமில் கல்லெறிந்து கொல்லப்பட்டார் என்றும் ஆலயத்தின் மேட்டிலிருந்து தலைகீழாய் தள்ளிவிடப்பட்ட பின்பு கோலால் அடித்து கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த குமாரரில் ஒருவன். இவன் பெயர் யோசே. ரோமன் கத்தோலிக்க மரியாளின் பக்தர்களே, நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா,
இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? நான் வாசித்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து தச்சனுடைய குமாரன் என்றும் மரியாளுக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார் என்றும், அது மட்டுமல்ல சகோதரிகளும் உண்டு. அதற்கான வசனத்தையும் வாசித்து விடுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். கத்தோலிக்கர்களாகிய நீங்களும் இடரல் அடையாதிருங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பின்பு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 4 ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். மீண்டுமாக கூறுகிறேன், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 4 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று தெரிகிறது. ஆனால் எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள். அன்பார்ந்த கத்தோலிக்கர்களே, பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பாருங்கள், வாசிக்க பழகுங்கள். மூன்றாவதாக, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த குமாரரில் ஒருவன், இவன் பெயர் சைமன். மீண்டுமாக வசனத்தையே நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இவன் தச்சன் அல்லவா? மரியாளின் குமாரன் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்திலேயே இடரல் அடைந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் கன்னி பெண்ணாகிய மரியாளையும் மரியாளின் புருஷனாகிய யோசேப்பையும் தாம் முன்குறித்தபடியே கருவியாக பயன்படுத்தின பின்பு கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாக வளர்த்தார்கள். அவர்களும் வளர்ந்தார்கள். இப்பொழுது நான்காவதாக, இவன் பெயர் யூதா என்றால் புகழ்ச்சி என்ற அர்த்தம். யூதாவின் தந்தையின் பெயர் யோசேப்பு, அவன் தாயின் பெயர் மரியாள். யூதாவின் அண்ணன்கள் யாக்கோப்பு, யோசே, சீமோன். யூதாவுக்கு பல சகோதரிகளும் உண்டு. இந்த யூதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு ஊழியம் செய்தான். ஒரு வசனத்தை வாசித்து இவன் யார் என்பதை காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பு சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதாவது. இந்த வசனத்தின்படி யூதா இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் யூதா யாக்கோப்புடைய சகோதரன் என்றும் அறிந்து கொள்கிறோம். இந்த யூதா எழுதின பொதுவான நிருபத்தை வாசிக்க வேண்டும் என்றால் முதலில் இயேசு கிறிஸ்து யார் என்று அவரிடத்தில் கற்றுக்கொண்டவர்களை தவிர வேறு எவனும் வாசிக்க தகுதி உடையவன் அல்ல. யூதா நிருபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதி இருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு அல்ல. அவர்கள் கதை புத்தகத்தை போல வாசித்து அது இருக்கிறதை படித்து அப்படியே உங்களுக்கு பேசுவார்கள். கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த யூதா அப்போஸ்தலரோடு கூட ஊழியம் செய்ததாக தெரிகிறது. இந்த யூதா நிருபத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 65ஆம் ஆண்டு முதல் 70ஆம் ஆண்டுகளில் எழுதியிருக்கலாம். பின்பு அசேரியா
பெர்சியா தேசங்களில் எங்கும் சுற்றி திரிந்து இயேசுவே கிறிஸ்து என்றும் சுவிசேஷத்தை அறிவித்து வந்து கடைசியாக பெர்சியாவில் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டான் என்று சரித்திரம் கூறுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாய் இருந்தான் என்றும், யோசேப்பு கர்த்தருடைய தூதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்றும், யோசேப்பு தேவ தூதனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிள்ளையையும் தாயையும் பாதுகாத்தான் என்றும், பிறகு யோசேப்பு மரியாளுடனே சேர்ந்து 4 ஆண் பிள்ளைகளை பெற்றான் என்றும், பிறகு பரிசுத்த வேதாகமத்தின்படி சகோதரிகள் என்று எழுதியிருப்பதனால் பல சகோதரிகள் இருந்திருக்கலாம் என்றும் நான் உங்களுக்கு வசனத்தை மட்டுமே வாசித்து காண்பித்தேன். ரோமன் கத்தோலிக்கர்களே மற்றும் கட்டிட ஆலய வழிபாட்டு சபைகளை சேர்ந்தவர்களே, நீங்கள் என் மீது கோபப்பட வேண்டாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் அறிவிக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. நான் உங்களிடம் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து ஒரே மெய் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்ட பின்பு அவர் ஒருவருக்கே துதி கனம் மகிமை யாவையும் ஏன் உங்களையே நீங்கள் ஜீவ பலியாக செலுத்துங்கள். ஆமென். மிக முக்கியமாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, உங்கள் பெற்றோர்களை வீட்டிலேயே வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட அனைவரையும் ஒரே ஞான கண்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் வார்த்தைக்குள் வார்த்தையையும் வசனத்திற்குள் வசனத்தையும் அந்த வார்த்தைக்கு நான் சத்தமாயிருந்து அறிவிப்பேன். ஆமேன்.